ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் நம்ம அவங்கள பார்த்தா நம்ம சொல்ல முடியும். அதுக்கு வந்து நம்ம ஜோதிடமும் தேவையில்லை, வாஸ்துவும் தேவையில்லை. அது இயற்கை. அது வந்து எப்படின்னா அனுபவங்கள். இதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் முன்னோர்களுடைய அறிவு அப்படிங்கிறது அதுதான். அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாஸ்து எடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. இது சைக்காலஜிக்கலாக நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். இன்னொன்று அனுபவம். ஒரு 10 பேர்த்த பார்க்குறீங்க அப்படின்னா 10 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி பொட்டு வச்சுருக்கிறாங்க, இல்லை ஒரே மாதிரி ஒரே கலர் டிசைன் வேறு மாதிரி கலர் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கேரக்டர் ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வரும், மேட்ச் ஆகும். அப்போ இதை வந்து நீங்கள் அனுபவம் பார்க்க பார்க்க நீங்கள் 1000 பேர் 1,00,000 பேர் இந்த மாதிரி பார்க்க அனுபவப்பட்டு பார்த்தோன்னே நம்ம சொல்ல முடியும். இப்படி தான் சொல்ல முடியும் மொழிய வீட்டை வச்சுலாம் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ இதே ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அங்கேருந்து ஒரு அம்பானி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அதானி வர்றாரு. அதானி பார்த்த ஒரு வீடு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்கிறவங்கள கூப்பிட்டு வாங்க. இல்லை அம்பானி வச்சு இப்படி தான் இருக்காரு, ஒரு உடம்பு இப்படி தான் இருக்குது, அந்த வீடு இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படிலாம் தீர்மானிக்கிறதெல்லாம் முடியாதுங்க. அது ஃபேஸ் ரீடிங், அது நாலேஜ், அது சைக்காலஜி. அது இதை போட்டு குழப்புறது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே குழப்புறாங்க. வாஸ்து பியூர்லி வாஸ்துங்கிறது வேற. நிறைய ஜோதிடத்தை வச்சு இன்னைக்கு குழப்புறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஞானம்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஞானம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு இயற்கையாகவே ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு இந்த பிரபஞ்சம் உணர்த்தும். அவங்களுக்குலாம் நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நிறைய இவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரிகிற விஷயத்தை வச்சு குழப்புறது. அப்படிலாம் குழப்பமடைய வேண்டியதில்லை. இதெல்லாம் வந்து வாஸ்துங்கிறது ஒரு அற்புதமான கலை. இதை குழப்பி தான் இன்றைக்கி இதுக்கான ஆரிஜின் எங்கேருந்து வந்துச்சு, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை. வாஸ்துங்கிறது பியூர்லி பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டது.